This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. விமான பயணிகள் போக்குவரத்தில் 2026ஆம் ஆண்டில் சீனாவை இந்தியா முந்தி செல்லும் என்று சர்வதேச விமான நிலைய கவுன்சில் ACI தெரிவித்துள்ளது. உலகின் வேகமான சிவில் விமான போக்குவரத்து சந்தைகளில் ஒன்றாக இந்தியா உள்ளது. இதன் விமான பயணிகள் போக்குவரத்தின் வளர்ச்சி விகிதம் இந்த ஆண்டு 10.1% இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது சீனாவுக்கான மதிப்பீட்டான 12% விட குறைவாகும். இந்தியாவுடன் ஒப்பிடுகையில் சீனாவுக்கு மிகப்பெரிய விமான சந்தை உள்ளது. இந்நிலையில் ACI அமைப்பின் ஆசியா பசிபிக் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்திய இயக்குனர் ஸ்டெஃப்னோ ஃபரோன்சி டெல்லியில் செய்தியாளர்களிடம் கூறியதாவது: விமான போக்குவரத்து உள்கட்டமைப்பை இந்தியா தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறது. மேலும் விமான பயணிகள் போக்குவரத்தில் ஒரு வளர்ந்து வரும் சந்தையாக இந்தியா உள்ளது. இந்தியாவின் விமான பயணிகள் வளர்ச்சி விகிதம் 2026இல் 10.5% ஆகவும் 2027இல் 10.3% இருக்கும் என ACI மதிப்பிட்டுள்ளது. அதே நேரத்தில் சீனாவின் வளர்ச்சி விகிதம் முறையே 8.9 மற்றும் 7.2% இருக்கும். எனவே 2026இல் இந்தியா சீனாவை முந்தும். 2023 to 27இல் இந்தியாவின் விமான பயணிகள் போக்குவரத்துக்கான கூட்டு வருடாந்திர வளர்ச்சி விகிதம் 9.5% இருக்கும். இது சீனாவின் 8.8% விட அதிகமாகும். 2023 to 2053 காலகட்டத்தில் 5.5% உலக அளவில் வேகமாக வளர்ந்து வரும் விமான சந்தையாகவும் இந்தியா இருக்கும். அதே நேரத்தில் சீனாவின் வளர்ச்சி 3.8% இருக்கும். இவ்வாறு அவர் கூறினார். இந்தியாவில் தற்போது 159 விமான நிலையங்கள் செயல்பாட்டில் உள்ளன. அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 50 விமான நிலைய மேம்பாட்டு திட்டங்கள் மத்திய அரசால் மேற்கொள்ளப்படும். நன்றி உறவுகளே, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் இணைகிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். நன்றி.